வணக்கம் நண்பர்களே. அண்மையில திமுக தலைவரும் இப்போதைய முதல்வருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரது வீடு தேடி போய் பார்த்துட்டு வந்த அந்த காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது அவரு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினிடம் அவரது கட்சி இந்த தேர்தலில் பெற்ற அந்த ரிசல்ட், அதே போல கொளத்தூர் தொகுதியில அவருக்கு கிடைத்த தோல்வி, இதை பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக உருக்கமா பேசி, வெற்றி பெற்ற நேரத்துல மட்டும் இல்லைங்க, இந்த இக்கட்டான நேரத்துல நான் எப்பயுமே உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப ஆறுதல் தெரிவிச்சுட்டு வந்திருந்தாரு. அதே போல இவருக்கு மு.க.ஸ்டாலினுக்கு மிகுந்த மனதைரியம் சொல்லிட்டு, ஏன்னா அவர் ஏற்கனவே ரொம்ப தைரியமான, எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு மனிதர் தான் மு.க.ஸ்டாலின். ஆனாலும் தனது உற்ற நண்பருக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவரு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வந்துட்டார். அந்த புகைப்படம் வெளியானது. அவர் என்ன சொன்னாருங்கிறது சன் நியூஸ்ல விரிவா போட்டாங்க. இப்ப இந்த படம் வெளியான பிறகு கதை கட்ட ஆரம்பிச்சாங்க பாருங்க. அதுதான் தமிழ்நாட்டை எப்பேற்பட்ட ஆபத்து சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ரஜினி மு.க.ஸ்டாலின் அவருக்கு நெருக்கமான நண்பர். ஸ்டாலினை பத்தி அண்மையில அவரு ரஜினி வெளியிட்ட ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்டாலினை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லி வெளியிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தர் அவரு இந்த தேர்தலில் தோத்துட்டாரு. எல்லோருக்குமே, தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும், மனசாட்சியுள்ள அத்தனை பேருக்கும் மிகுந்த மனவலியை கொடுத்த ஒரு தோல்வின்னா அது இந்த தேர்தலில் திமுக தோற்றது. குறிப்பாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொந்த தொகுதியில தோத்தது மிகுந்த மனவலியை கொடுத்த ஒரு தோல்வி அது. அதே வழி ரஜினிக்கும் இருந்ததால போய் பார்த்துட்டு இருந்தார். ஆனா இந்த படம் வெளிவந்த உடனே ஒரு செய்தி பரவுது. என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போறாங்க. திமுக துணையோடு அதிமுக ஆட்சி அமைக்க உரிமை கோரப்போகுது. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருப்பாரு. அவங்க அதிமுக அமைச்சரவை பதவியேற்கும். வெளியிலிருந்து திமுக அதற்கு ஆதரவளிக்கும். இந்த செய்தி பரவுது. அப்படியே இந்தியா முழுக்க பரவுது. ஓவர் நைட்ல நேற்று இரவு முழுக்க இதுதான் விவாதம். தேசிய அளவில் இந்தி ஊடகங்கள், அதே போல ஆங்கில செய்தி சேனல்கள் அனைத்திலுமே பிரதானமாக பேசப்பட்டது. திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்குது. இந்த திராவிட பாரம்பரியம் தொடரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் இணைகிறாங்க. விஜயை ஆட்சி அமைக்க விடாமல் செய்வதற்காக இவர்கள் இருவரும் இணைகிறாங்க. சரி, இதுக்கு ரஜினிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, ரஜினி தான் இந்த யோசனையை சொன்னதாகவும், ரஜினி தான் திமுகவுக்கு அதிமுக இடையில் ஒரு பாலம், நட்பு பாலமா இணைந்து செயல்பட்டதாகவும் இந்த செய்தியை பரப்புறாங்க. இது மட்டும் இல்ல, சரி, இப்படி ஒரு வதந்தி எப்படி கிளம்பி இருக்கும், யார் இதை கிளப்பியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, முழுக்க முழுக்க இந்த ரூட் மாஃபியான்னு சும்மாவா சொன்னாங்க. இந்த லூப் வாய்ஸ் ஆஃப் காமன், இங்கெல்லாம் காசு வாங்குற எச்ச பயலுங்க. அவங்களோட ஐடியெல்லாம் நீங்க போய் பாருங்க. பத்திரிகைக்காரன் சொல்ற எச்ச பயலுங்க எவ்வளவு தூரம் விஷமத்தனமா நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ரூமரை ஒரு செய்தியாவே, ரஜினிகாந்த் ஸ்டாலின் சந்திப்பு படத்தை போட்டு ஒரு செய்தியாவே பரப்புறானுங்க. இந்த சந்திப்பு நடந்த பிறகுதான் இந்த மாதிரியான செய்திகள் உலா வருது. இது திமுக அதிமுக இணைப்பு. ரஜினி போய் சந்திச்ச பிறகு இந்த செய்தி உலா வருதான். இப்போ இது மாதிரியான ஒரு ஐடியா சரி உண்மையில் அவங்களுக்கு இருக்குமா? திமுக அதிமுக இணைவதற்கு ஐடியா இருக்குமான்னு கேட்டா, மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாரு. நாங்க எதிர்கட்சி வரிசையில அமர்ந்து சிறப்பாக அந்த பணியை செய்வோம், வேற நாங்க எதுலையும் தலையிட மாட்டோம், அது தேவையில்லாது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாங்க. அதே போல அதற்கு பிறகு அவரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு சிறப்பு பேட்டி எடுத்திருக்காங்க மு.க.ஸ்டாலின். அந்த நேரத்துல அவர் சொல்லியிருக்காரு, நாங்க அடுத்த 6 மாசத்துக்கு யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டோம், ஆட்சி நடக்கட்டும், அதனுடைய எப்படி அவங்க ஆட்சி நடத்துறாங்கன்றத பார்த்துட்டு நாங்க எங்க முடிவை நாங்க தெரிவிப்போம் அப்படின்னு அவரு மு.க.ஸ்டாலின் சொல்லிட்டார். இதற்கு பிறகும் ரஜினி இந்த 2 பெரிய திராவிட கட்சிகளையும் ஒன்னா சேர்க்கிறாரு அப்படின்ற ஒரு ரூமரை யார் பரப்பியிருப்பாங்க? இந்த ரூட் மாஃபியா பரப்புது. இது தேசிய அளவில் செய்தியாவது, தமிழ்நாடு முழுக்க செய்தியாவது. இதை இப்ப நான் உங்க பேசிட்டு இருக்கேன். இந்த நிமிடம் வரை மெயின் சேனல்ல, அதாவது பிரதான ஊடகங்கள்ல பேசு பொருளா இது இன்னும் ஓடிக்கிட்டு. இப்ப செம்மலையை கேட்கிறாங்க, அன்பழகன்ற பாண்டிச்சேரியில் இருக்கிற பொறுப்பாளர் அவர்கிட்ட கேட்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியை தவிர இது எல்லாரும் பேசுறாங்க. இதை பத்தி மட்டும் கேள்வி கேட்கிறாங்க, அவங்க பதில் சொல்றாங்க. இப்போ இந்த ரூட்டுங்கிற அந்த கம்பெனி, இந்த மாஃபியா கும்பல் எப்படிப்பட்டதுன்னா, எந்த ஒரு பொய்யான செய்தியையும்
நிஜம் போலவே வந்து பரப்பி இந்த இளைய தலைமுறை இளைஞர்களையும் ஒரு 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 செக்ஷன் ஆஃப் அந்த இந்த பொய்களை வதந்திகளை உடனே நம்புற ஒரு செக்ஷன் இருக்கு. அவர்களை எல்லாம் வந்து உடனடியாக அதை நம்ப வைக்கிறாங்க. தங்களுக்கு சாதகமாக ஒரு அலையை வந்து உருவாக்குறது தான் வந்து அவங்களுடைய நோக்கம். நாங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னோம், திமுகவும் அதிமுக ஒண்ணுறணும். பாஜக அவங்க கூட அண்டர் டீலிங்ல இருக்கு. இவங்க எல்லாருமே ஒண்ணுதான். நான் மட்டும் தான் பியூரா எதிர்த்து நிக்கிறவன். அவங்க எல்லாருமே பாயாசம், நான் மட்டும் தான் அவங்க எல்லாம் பாசிசம், நான் மட்டும் தான் பாயாசம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இந்த கும்பல் ஒரு வேலை பார்க்குது அப்படிங்கிறத இந்த ஒரு செய்தியே வந்து ரொம்ப தெளிவா புரிய வச்சது. நம்ம எந்த மாதிரியான ஒரு கும்பல் கிட்ட மாட்டி இருக்குன்னா நண்பர்களே, பொதுவா RSS வந்து மிக மோசமான ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோசமானன்னா நிர்வாக ரீதியாக அது மிகச்சிறப்பான இயக்கம். நான் அதுல எனக்கு எந்த ஒரு இரண்டும் கருத்தும் கிடையாது. கட்டுக்கோப்பு, ஒழுங்கு, அதே போல அவங்க கொள்கையில உறுதியா நிக்கலாம். இந்த கொள்கை தான் நமக்கு பிரச்சனை. ஆனா அந்த RSS இயக்கத்தோட கட்டுக்கோப்பு இருக்கு பாருங்க. அது பிரதமரா இருக்கட்டும், உள்துறை அமைச்சரா இருக்கட்டும், கட்சி தலைவரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த RSSங்கிற அந்த அமைப்புடைய அந்த கோட்பாடுகளுக்கு அவர்கள் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்காங்க. அது பிரதமர் மோடியா இருந்தாலும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். இந்த கட்டமைப்பை நான் குறை சொல்ல, அந்த கட்டமைப்பு மிகச்சிறப்பானது, வேற எந்த கட்சியும் இல்லாதது. உண்மையாவே அந்த கட்டமைப்பு திராவிட கட்சிகளுக்கோ அல்லது வேறு கட்சிகளுக்கு, காங்கிரஸ் மாதிரி கட்சிகளுக்கு இருந்திருந்தா இந்த இந்தியா வந்து 12 வருஷமா வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருந்திருக்காது. அது இவங்களுக்கு இல்ல. இதுக்கு வந்து கருத்து சுதந்திரம் மயிருன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வாய்க்கு வந்தெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு நாசமா போன கேவலமான கும்பல் அது. அதை விட்டுருங்க. நான் RSS வந்து மோசமானதுன்றது எதை வச்சு, அவங்க ஐடியாலஜி மோசமா, அவங்க ஐடியாலஜி மனிதர்களுக்கே எதிரான, மனித குலத்துக்கு விரோதமான ஐடியாலஜி தான் RSS. சோ அந்த RSS தான் நம்ம அபாயமானதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது அதை விட மிக 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 மோசமான, அனைத்து வழியிலும் மோசமான RSSக்காவது நிர்வாக கட்டமைப்பு, கொள்கை, கோட்பாடு, டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். RSSல டிசிப்ளின் இஸ் a very very key role in RSS. ஆனா அதனாலதான் அந்த RSS இருந்து வந்தவங்க யார வேணும் பாருங்க, நான் வந்து நான் பெருமையா சொல்லுவேன், நான் ஒரு RSS காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அந்த டிசிப்ளின். பட் வேற இங்க பாத்தீங்கன்னா இந்த ரூட் மாஃபியா கும்பல், இதுகளுக்கு ஒழுக்கம் கிடையாது, ஒரு மயிரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது ஒரு தான் தோன்றித்தரமான தற்கொலை கும்பல் அது. ஆனா அந்த கும்பல் என்ன பண்ணுதுன்னா, ஒரு தலைமுறையை சிதைக்கிற மாதிரியான பொய்யான கட்டுக்கதைகளை பரப்பி அதை நம்ப வைக்கிறாங்க. நிஜமென்றே நம்ப வச்சு அத்தனை பேரும் பேசுறாங்க. பேச பாருங்க, MK ஸ்டாலின் மட்டும் முதல்வராகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2017 நினைச்சிருந்தாருன்னா அடுத்த ஒரு மாசத்துல அவர் CM ஆயிட்டு இருப்பார். 2014 அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட். 2014 ஜெயலலிதா இறக்குறாங்க. 2016 இறுதியில அப்புறம் கூவத்தூர் கூத்தெல்லாம் நடக்குது. இங்க பன்னீர்செல்வம் வந்து அவர் ஒரு பாதியை பிரிச்சுட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் தினகரன் அவர் இப்போ ஒரு பாதியை பிரிச்சுட்டு போயிடுறாரு. மைனாரிட்டி தான் இப்போ எது அதிமுக வெறும் மைனாரிட்டி கும்பல் அது. அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. MK ஸ்டாலின் ஒரு ஒரு சரியான மூவ் எடுத்து அந்த அதிமுக உடைச்சு திமுக தலைமையில அரசாங்கத்தை ஃபார்ம் பண்றதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, பவர்ஃபுல் எம்எல்ஏ, பவர்ஃபுல் ஃபேக்டரா இருந்தாங்க அவங்க சட்டசபையில. அவர் நினைச்சிருந்தாருன்னா இதை செஞ்சிருக்க முடியும். எல்லாருமே கேட்டாங்க. அப்போ MK ஸ்டாலின் அமைதியா இருக்காரு. இதுவே கலைஞர் இருந்திருந்தா விட்டுருப்பாரா? கலைஞராக இருந்தா நிச்சயமாக இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஒரு அரசை அமைச்சிருப்பாரு, திமுக அரசு அமைச்சிருப்பாரு, அல்லது ஒரு கூட்டாட்சியை கூட அமைச்சிருப்பாங்க. ஏன் இதை செய்யல? MK ஸ்டாலின் ஏன் அமைதியா சட்டசபையில இப்படி போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டாங்க. MK ஸ்டாலின் கிட்ட அதை கேட்டாங்க. MK ஸ்டாலின் ரொம்ப சிம்பிளா பதில் சொன்னாரு, இந்த தேர்தல் முடிவு எனக்கானதல்ல, எங்க கட்சிக்கானதல்ல, அது அதிமுக கொடுத்திருக்காங்க. அவர்கள் கட்சிக்குள் 1000 குழப்பங்கள் இருக்கும், அதை பத்தி நான் கவலைப்படல. சட்டப்படி என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கட்டும், நாங்க வந்து எதிர்கட்சி வரிசையில் தான் உட்காருவோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா 2017 சொன்னார். அப்படிப்பட்ட MK ஸ்டாலின் 4 ஆண்டுகள் காத்திருந்து 2021 முறைப்படி மக்களை சந்திச்சு நான் தான் CM கேண்டிடேட், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு அந்த தேர்தலில் மக்களிடம் முடிவை பெற்று ஆட்சி அமைச்சு கம்பீரமா 5 வருஷம் முதல்வராக இருந்துட்டார். இப்போ மேண்டேட் வந்து அவருக்கானதல்ல, மக்கள் கொடுத்த தீர்ப்பு அவருக்கானதல்ல. அவரை எதிர்கட்சி வரிசையில உட்கார, ஏன்னா 59 எம்எல்ஏக்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 100 கொடுத்திருந்து
அந்த பக்கம் விஜய்க்குன்னு ஒரு இருந்திருந்தா கூட வந்து இத அவர் பரிசீலனை பண்ணுவாரு, நம்ம பலத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவருக்கு அது இல்ல. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் கிட்டத்தட்ட 49 சீட் வித்தியாசம் இருக்கு. அப்போ அவர் எப்படி வந்து ஒரு அரசை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுவார்? அதனாலதான் தெளிவா அவர் சொல்லிட்டாரு, இந்த 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 தீர்ப்புங்கிறது திமுகவுக்கு இல்ல, அது விஜய்க்கு கொடுத்துட்டாங்க, தாவேகாவுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க எப்படி அரசு அமைக்கிறாங்க, எப்படி கவர்மெண்ட் ரன் பண்றாங்கன்றத நான் பார்க்க போறேன், அவ்வளவுதான், நான் வேடிக்கை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அமைதியா ஒதுங்கி நின்ட்டார். இங்க எங்க ரஜினிகாந்த் வந்தாரு, இந்த இடத்துல எங்க ரஜினிகாந்த் இந்த ரெண்டு கட்சியிலையும் சேர்த்து வச்சாரு. ஒருவேளை அதிமுகவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு நப்பாசு இருக்கலாம். ஏன்னா 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப 11வது தோல்வி. இந்த தோல்வியை எப்படியாவது வெற்றிகரமா மாத்திக்க முடியுமான்னு வேணா அவர் ட்ரை பண்ணுவாரு, அதுல தப்பும் இல்லை. ஒருவேளை ஏன்னா திமுக அதிமுக ஆதரிச்சதே இல்லையா அப்படின்னு கேட்டா ஆதரிச்சிருக்காங்க. எப்போ அது எம்ஜிஆர் இறந்து அந்த ஜானகி அம்மா அவங்களுடைய தலைமையில ஆட்சி இருந்த போது நடந்த ஒரு பெரிய குழப்படி. அப்போ 1987 88 காலகட்டத்துல அந்த 88ல இவங்க ஜானகி அம்மாவுடைய ஆட்சிக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது ஆரம்பிறப்ப வந்து திமுக சப்போர்ட்டை கேட்கிறாரு. அப்போ திமுக வந்து ஆதரிச்சது. இது பழைய வரலாறு, அது ஒரு அந்த சூழல் வேற. ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல புதுசா ஆட்சியை உருவாக்குறது, புதிய அரசை உருவாக்குவது. இப்படி உருவாக்கும் போது இந்த 2 திராவிட கட்சிகளும் ஒன்னா சேருது அப்படிங்கிற புரளிய பரப்புனா விஜய் சொன்ன குற்றச்சாட்டுகளை நிரூபிச்ச மாதிரி ஆயிடும். விஜய்க்கு எதிராக திராவிட கட்சிகள், அதாவது திமுக வர்சஸ் விஜய் அப்படிங்கிற அந்த கூற்றை வந்து நிஜமாக்குற மாதிரி ஆயிடும். இவங்க எல்லாம் கூட்டு கலவானி, நான் மட்டும்தான் நியாயமானவன் அப்படின்னு சொன்னதை நிரூபிச்ச மாதிரி ஆகும். என்ன ஒரு நரித்தந்திரம் பாருங்க. யாராவது இப்படி கிரிமினலா யோசிப்பாங்களா? எந்த அளவுக்கு கிரிமினலா யோசிச்சு இந்த ஆபத்தான செய்தியை வந்து அவங்க பரப்புறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இந்த RSS விட மிக மிக மோசமான கும்பல், மிக மிக மோசமான தற்கூரி கும்பல் இது அப்படிங்கிறது. அதனாலதான் திரும்ப 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 நம்ம சொல்றோம். தற்கூரின்னா உடனே இவனுங்கெல்லாம் பொத்துக்கிட்டு வந்துடும். எப்பயுமே தற்கூரி தான். இவனுங்க திருந்தாத தற்கூரிகள். அதுலயும் வந்து இந்த ஆட்சி, அதாவது வெற்றியை பெற்ற பிறகு இவங்க பண்ற ஒவ்வொரு கூத்தையும் பாருங்க. ஆக்சுவலா தனி வீடியோவா சொல்லணும்னு நினைச்சேன், இருந்தாலும் பரவாயில்ல இதுலயே சொல்றேன். ஒருத்தன் வாள் எடுத்து, அதாவது எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தன், விஜய் தாமு அவன் பேரு, அவன் வாள்ல எடுத்து கேக் வெட்டுறான் வெற்றியை கொண்டாட. இன்னொருத்தன் அவனை ஏதோ ஒரு விஜய் ஏதோ ஒரு பேரு, அவன் வந்து குடிச்சிட்டு சரக்கு பாட்டில கையில வச்சுட்டு பொது வெளியில டான்ஸ் போட்டான், நடு ரோட்ல காரை நிப்பாட்டு டான்ஸ் போடுறான். அந்த தற்கொலை பன்னாடு பரதேசி பயலுங்க வந்து 3 பேரு 4 பேர் வண்டியில வந்துட்டு போலீஸ மிரட்டுறானுங்க. தடுத்து நிப்பாட்டுற போலீஸ மிரட்டுறாங்க. ஏன்டா 4 பேர் போற, தள்ளி போடான்னு சொன்னா நீ யாரா கேட்க, உன் பொண்டாட்டி வராளா கூட, நாங்க தானே போறோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து போலீஸ வந்து ஏத்து கேள்வி கேட்கறாங்க. இன்னும் இப்படி நிறைய போக்சோ சட்டத்துல ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்க, தாவேகாரனை. அதாவது இன்னும் அரசாங்கம் அமையல, விஜய் தலைமையில அரசாங்கம் அமையல, எதுவுமே நடக்கல. இப்பதான் வந்து ஆட்சி அமைக்க போராடிக்கிட்டு இருக்காங்க, கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப ஆளுநர் போய் பார்த்து. இந்த சூழல்லே வந்து இவங்களுடைய ஆட்டம் இப்படி ஆரம்பிக்குது. இன்னும் போக போக, அதுக்குதான் ஸ்டாலின் சொன்னது 6 மாசம் அமைதியா இருப்போம், நமக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நாம் பார்க்காத வெற்றிகள் இல்லை, நாம் பார்க்காத தோல்விகளும் இல்லை, பார்ப்போம் இதையும் கடந்து போவோம் அப்படின்னு சொன்னது வந்து இதற்காகத்தான். இன்னும் என்னென்ன கூத்துக்கள், என்னென்ன பொய்யான அந்த பரப்புரைகளை வந்து இந்த தாவேக்காரங்க, அது குறிப்பா இந்த ரூட் மாஃபியாக்கள் கலக்கி விட போறாங்க அப்படிங்கறத வந்து நீங்க பொறுத்திருந்து பாருங்க. நீங்க சமூக வலைதளங்களுக்கு போனீங்கன்னா நான் சொல்ற இந்த விஷமிகள் எவ்வளவு பேர் வந்து தொடர்ச்சியா இந்த கருத்தை பத்திரிகைக்காரன் அப்படிங்கிற போர்வையில வந்து பரப்பிக்கிட்டு இருக்கான். அதாவது ரஜினி படத்தையும், ரஜினி ஸ்டாலின் இருக்கிற அந்த படத்தை போட்டு எவ்வளவு பேர் இந்த கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்கிறத நீங்க போய் பார்க்கலாம். நிஜத்துல என்ன நடந்ததுன்னா, ரஜினிக்கு அந்த வேலை இல்லை, ரஜினி அதை செய்ய மாட்டார், மு.க. ஸ்டாலின் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு வேணா ஒரு நப்பாசு இருக்கலாம், ஏன்னா தொடர்ந்து தோக்குற ஒரு முதல்வரா வந்தாக்கா அந்த தோல்விகளை மறைச்சிக்கலாம் அப்படின்னு வேணா அவருக்கு நப்பாசு இருக்கலாம். ஆனா அதற்கு இவர்கள் துணை போவார்களுங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப அபத்தமான ஆபத்து.